يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحد مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்தனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியம் பெற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்திருக்கக்கூடிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுங்கிய தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வலிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்யது சாதாத்துமார்கள் கல்வி நிறைந்த உஸ்தாதுமார்கள் அன்பு குறித்தான ஷேகுமார்கள் அத்தனை நபர்கள் மீதும் கம்பமா நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவட்டமாகுக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக அல்லாஹ் நம்மை படைத்து இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எண்ணற்ற நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை நபியாக இருக்கக்கூடிய நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யதனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வலுன் நபியாக ஆகிருன் நபியாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனுக்கே எல்லா புகழும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் பாக்கியமற்ற ஒரு நன்னாளிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை அள்ளி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உம்மத்துமார்கள் மீது எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறான் தெரியுமா?
எவ்வளவு பெரிய அருள் வைத்திருக்கிறான் தெரியுமா? அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமலையிலே அல்லாஹ் பல இடங்களிலே கோடிட்டு காட்டுகிறான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபஅத்தும் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய ஃபதுலும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னான். உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஷைத்தானை பின்பற்றி போகக்கூடிய நிலையிலே வைத்திருப்பார். ஆனால் எந்த நபிமார்களையும் உம்மத்துமார்களுக்கும் கொடுக்காத அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ரஹமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ரஹமத்தை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்பந்திக்கிறார். இந்த உம்மத்துமார்கள் என்னிடத்தில் ரஹமத்தை கேட்க மாட்டார்கள். ரஹமத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் ரஹமத்தை கேட்க மாட்டார்கள். அதனால் இவர்களுக்கு ரஹமத்தை கேட்கும்படியான ஒரு விஷயத்தை தொழுகையிலே வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறார். அதனால்தான் சூரத்து ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு தொழுகையும் நாம் ஓதுகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகிறோம். அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு பரலான தொழுகை 17 ரக்காயத்திலே ரஹமத்தை நாம் கேட்கிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லை என்று சொன்னால் லகுன்து மினல் ஹாசிரீன், நஷ்டவாதியாக நாம் ஆகியிருப்போம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் தெரியுமா? எவ்வளவு பெரிய சிறப்புக்குள்ளவன் தெரியுமா? அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மகள் மீது அல்லாஹ் அருள் கொண்டிருக்கிறார். ஆகையினால் நாம் எல்லாம் ரமதான் மாதத்தை அடைந்தோம். காற்றுள்ள போது தூத்திக்கொள், கதவுள்ள போது சாத்திக்கொள் என்று பழமொழி சொல்வார்கள். ஆனால் ரமதான் அடைந்தோம். 4வது ஜும்மாவிலே நாம் விட்டிருக்கிறோம். அடுத்த ஜும்மா அல்லாஹ் நாட்டம் இருந்தால் கிடைக்கும். அல்லாஹ் நாட்டம் இல்லை என்று சொன்னால் நாம் திருநாளை கொண்டாடக்கூடியவர்கள் நாம் இருப்போம். ஆகையினால் இந்த பாக்கியம் நிறைந்த இந்த மாதத்திலே, இந்த நாளிலே நாமெல்லாம் பாவம் செய்தவர்கள். இந்த உலகத்திலே பாவம் செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தன் திருமலைகளை கோடிட்டு காட்டுகிறார். உன்னையே நீ தூய்மைப்படுத்திக் கொள்ளாதே, உன்னுடைய வண்டவளம் என் தண்டவளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்றால் உலகத்திலே தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து எத்தனை பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை தண்டிக்க வேண்டும் நினைத்திருந்தால் எப்போதோ தண்டித்து விடுவான். ஆனால் இந்த உலகத்துக்கெல்லாம் ரஹமத்துல் ஆலமீனாக வந்த அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு மற்ற உம்மத்துமார்கள் செய்ததற்கு உடனுக்குடி தண்டனையை கொடுத்தாயே, அதே போன்று என் உம்மத்துமார்கள் கொடுத்து விடாது என்று உயிருக்கு உயிரான, உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நாம் எத்தனை பாவம் செய்தாலும் அத்தனையும் அல்லாஹ் பொறுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருக்கக்கூடிய கிராமன் காத்திரின் நன்மையான விஷயத்தை எழுதப் போகின்ற பொழுது அவர் சொல்கிறார், காத்திரில் எழுதக்கூடியவர் சொல்லுவார், கொஞ்சம் பொறு என்று சொல்லுவார். இந்த அடியான் பாவம் செய்து விட்டான், தவறு செய்து விட்டான், குற்றம் செய்து விட்டான், மன்னிப்பதற்கு சில அவகாசத்தை கொடுப்போம், கொஞ்சம் பொறுங்கள் என்று கிராமம் என்ற மலக்கு சொல்லிக் கொண்டிருப்பார் என்றால் கண்ணியமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த நோன்பின் மூலமாக நாம் என்ன பயிற்சியை நாம் பெற்றிருக்கிறோம்? எல்லோரும்
தங்களுடைய உள்ளங்களை கை வைத்து பாருங்கள். எத்தனை ரமலானை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை ரமலானை நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த ரமலானுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை புடம்போட்ட தங்கங்களாக மாறி இருக்கிறதா இல்லையா என்று நம்முடைய உள்ளங்களை கை வைத்து பார்க்க வேண்டும். மாற்றம் இருக்குமையானால் அல்லாஹ்வா நம்முடைய நோன்பு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருவன் வியாபாரம் செய்கிறான், பணங்களை கொண்டு போய் முடக்கி போடுகிறான். பெரிய தொழிலை செய்வதற்கு அவன் எதிர்பார்க்கிறான், நல்ல லாபம் கிடைக்குமா என்று பார்க்கிறான். லாபம் கிடைத்தால் அந்த தொழிலை மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சி கொடுத்து இன்னும் அதிகமாக்கி கொண்டிருப்பான். அவன் நினைத்த லாபம் கிடைக்கவில்லை என்றால் அதை விட்டு அடுத்த தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் போய்விடுவான். அதே போன்று கண்ணியம் நிறைந்தவர்களே, அல்லாஹ் நம்மிடத்தில் இந்த நோம்பின் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான், நம்மிடத்தில் என்ன வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். 5 நேரம் நாம் தொழுகிறோமே, 5 நேரம் தொழுகிறோமே. இந்த 5 நேர தொழுகையின் மூலமாக நமக்கு என்ன மாற்றம் கிடைத்திருக்கிறது? தொழுகை இன்னஸ்ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தொழுகை தடுக்கும் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறானே. நாம் எத்தனை நாள் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம்? நம்மை மாற்றி இருக்கிறதா? பாவத்தை விட்டு மீட்சி விட்டு இருக்கிறோமா? குற்றத்தை விட்டு மீட்சி விட்டு இருக்கிறோமா? மார்க்கம் தடை செய்யப்பட்டு வியாபாரத்தை விட்டு நாம் மீட்சி விட்டு இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும், என்ன செய்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இந்த நோம்பின் மூலமாக என்ன பார்க்கிறார் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லுகிறார். உங்களிடத்தில் அடியார்களே, இந்த நோம்பின் மூலமாக உங்களிடத்தில் இறையச்சத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எந்த இறையச்சம் ஏற்பட்டிருக்கிறது? எத்தனை ஆண்டுகள் தொழுது கொண்டிருக்கிறோம்? இறையச்சம் ஏற்பட்டிருக்கிறதா? இறையச்சம் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், என் இறைவன் பெரியவன், என் இறைவனுடைய அழைப்பு வந்து விட்டது, ஓடோடி வருவான். வியாபாரத்தை விட்டு வருவான், தன் தொழிலை விட்டு வருவான், பள்ளி பக்கம் ஓடி வருவான். என் இறைவன் அடுத்ததுக்கு பின்னால் என் வியாபாரம் எனக்கு பெரிதல்ல என்று ஓடோடி பள்ளிக்கு வருவான். தக்குவா வந்திருக்கிறதா? இறையச்சம் வந்திருக்கிறதா? சரி, அல்லாஹ் இன்னிடத்தில் சொல்லி காட்டுகிறான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்ற நபியே, அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? வைதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி கேட்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் வயதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று தெரியாமலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே. தொழுகையில ரூஹு வேண்டும் அல்லவா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் தன் திருமலைகளை கேட்டு சொல்கிறான். நபியை கேட்பாக, வைதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி கேட்பார்கள் அடியார்கள். சொல்லுங்கள், நான் எங்கேயுமே இல்லப்பா, இன்னிய கரீபன், நான் உங்களோட நெருக்கத்தில் நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன். எப்போது நெருக்கம் என்ற ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோமோ நன்றாக கவனிக்க வேண்டும். எப்போது நெருக்கம் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோமோ தூரம் கொண்டு இருக்க வேண்டும், அதற்கு கீழே ஒன்று இருக்க வேண்டும். நெருக்கம் என்று சொன்னால் மிக சமீபத்தில் இருக்க வேண்டும். இதுதான் தூரம் இருக்க வேண்டும், கீழும் இருக்க வேண்டும், நடுத்தரத்தில் இருப்பதுதான் நெருக்கம். ஆனால் அல்லாஹ் அப்படி வைத்தால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான்? அல்லாஹை புரிந்திருக்கிறோமா? அல்லாஹ் எந்த அளவுக்கு நெருக்கத்தோடு நம்மளுக்கு இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பயம் வேண்டாமா? அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டாமா? அல்லாஹ்வுடைய அருள் வேண்டாமா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று தெரியாமலே நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமே.
அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? உங்களுடைய பிறண்டு நரம்பை விட அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பிறண்டு நரம்பை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கேயும் தூரம் ஒன்று இருக்கிறது, கீழே ஒன்று இருக்கிறது, மத்தியஸ்தம் ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே கேள்விகளுக்கு தொடர்கிறான். அப்படி என்றால் இன்னும் அல்லாஹ் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களுக்கு சொல்லுங்கள், என்று சொல்கிறான், நான் மிக தூரம் அல்லாஹ்வை நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ்வை தெரியாமல் வணங்கிக் கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வை தெரியாமல் வணங்கிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வணக்கமா? நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் செய்கிறோமே, வணக்கத்துக்கு உயிர் ஓட்ட வேண்டாமா? எந்த வணக்கம் நம்மை பாவத்திலிருந்து மீட்சி வர வைக்கிறதோ, எந்த தொழுகை நம்மை உயிரோட்டம் தருகிறதோ, எந்த தொழுகை நமக்கு உயிரோட்டம் தருகிறதோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை புரிந்து கொண்டது. அல்லாஹ் சொல்கிறான், என்னப்பா காலம் பூரா சொல்கிற, நான் எங்கே இருக்கிறேன் தெரியாமையே தொழு கொண்டிருக்கிறாயே, நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? உன் ஆத்மாக்குள்ளேயே நான் இருக்கிறேன். உன் ஆத்மாக்குள்ளவே என்னை நினைக்கக்கூடிய பிரமாண்டமான அற்புதத்தை உள்ள வைத்திருக்கிறேனே, அதை பார்த்து கூட ஒன்றும் நான் எங்கே இருக்கிறேன் தெரியாமல் வழங்கிக் கொண்டிருக்கிறாயே, நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன், உன் ஆத்மாக்குள்ளே நான் இருக்கிறேனே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அதனால் தான் நபிகள் நாயகம் நற்குணத்தின் தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி. சஹாபா பெருமக்களை பார்த்து நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை பற்றி தெரியாத மக்களாக வாழ்ந்தவர்கள், ரசூலை பற்றி தெரியாத மக்களாக வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு மத்தியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவர் உள்ளத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூத்தினார்கள். சொன்னாக சஹாபாக்களை பார்த்து, ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி. என் அருமை சஹாபாக்களே, என் அருமை தோழர்களே, நான் எப்படி தொழுகிறேனோ அப்படி தொழுகுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் எப்படி தொழுதார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ, எப்படி வணக்கம் புரிந்தார்களோ, அல்லாஹ்வுடைய கடமைகளை எப்படி நிறைவேற்றினார்களோ, அப்படித்தான் சஹாபாக்கள் நிறைவேற்றினார்கள். அந்த சஹாபாக்கள் பின்னால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் அப்படித்தான் தொழு இருக்கிறார்கள். ஆகினாதால் அந்த தொழுகை அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான் என்று நாம் விளங்கிவிட்டால், ஒருவன் விமானத்திலே பறந்து கொண்டிருக்கிறான், திடீரென்று பேராபத்துக்கு வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது அவன் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்ட அந்த மனிதன் அங்கே இருக்கும் அந்த இடத்து அல்லாஹ் என்று வார்த்தையை சொன்னால் உயிர் இறையிலே அல்லாஹ் இவனை உயிர் தப்பிக்க வைக்கிறான். காரணம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று விளங்கிக் கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ் முழு பாதுகாப்பையும் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தந்து விடுகிறான் என்றார். கனிவு நிறைந்தவரை சிந்தித்து பார்க்க நாம் கைப்பற்றிருக்கிறோம். ஆகினால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரி செய்ய வேண்டும். நம்முடைய அல்லாஹுடைய அருள் பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய பாகம், அல்லாஹுடைய அருளை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ரமலான் மாதத்தை நாம் எத்தனை பேர் ரஹ்மத்துடைய 10 ரஹ்மத்தை கேட்டிருக்கிறோம். நம்முடைய அறிவாற்றல் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ரமலானை நாம் பயன்படுத்தினோமோ பால்படுத்தினோமோ என்று சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 2வது 10 மன்னிக்கக்கூடிய 2வது 10 பாவங்களை மன்னிக்கக்கூடிய 2வது 10. அந்த 2வது
பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு நாம் கேட்டிருக்கிறோமா? எத்தனை நபிமாக இந்த உலகத்துக்கெல்லாம் வந்துதித்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் சந்ததியை இருந்திருக்காதே. அப்படிப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள்? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லகுனன்ன மினல் ஹாஸிரீன். யா அல்லாஹ், எந்த கனியை திங்கக்கூடாது என்று சொன்னாயோ அதை நான் தின்று விட்டேன். நீ மன்னிக்காவிட்டால், நீ இரக்கம் காட்டாவிட்டால், என் பாவங்களை மன்னிக்காவிட்டால், என் மீது நீ இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். யா அல்லாஹ், நஷ்டவாளனாக நான் ஆகிவிடுவேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கெல்லாம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவங்கள் செய்ய தெரியாத நபிமார்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், என்னை மன்னிக்காவிட்டால், எனக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் ஹாஸிரீன், நஷ்டவாதியாக ஆகிவிடுவோம் என்று. மூன்றாவது பத்தை நாம் அடைந்திருக்கிறோம். மூன்றாவது பத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கண்ணிய நேர்ந்தவர்களே, இந்த மூன்றாவது பத்திரை தான் நாம் பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம். மூன்றாவது பத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் பாவத்தை மன்னித்து விடு, எங்கள் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறோமே. பாவங்களை மன்னிக்கும் என்று வார்த்தையை கேட்கிறோம் என்பதில் உள்ளத்தால் இறையற்றத்தால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டிருக்கிறோமா? எத்தனை பாவங்கள், எத்தனை பாவங்கள்! நம்ம கையிலே செல்போன்களை வைத்துக் கொண்டு எத்தனை பாவங்கள், எத்தனை குற்றங்கள், எத்தனை தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்விடத்தை மன்னிப்பு கேட்கிறோமே. யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறோமே. யா அல்லாஹ், மூன்றாவது பத்தையை சொற்குலகத்தை கேட்கிறோம். அல்லாஹும் ஆழ்த்தினா மினன்னார் வஅத்கில்னா ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ். சொர்க்கத்தை தாய் என்று கேட்கிறோமே. சொர்க்கத்தை அடையக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறதா? சொர்க்கத்தை கேட்கிறோமே, சொர்க்கத்தை அடையக்கூடிய தகுதி உங்களுக்கும் எனக்கு இருக்கிறதா? இது பார்க்க வேண்டும். ஏனென்றால் அப்துல் வஹாப் ஷஹரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் படிக்கிறார்கள், இலாஹி ரஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி. அப்துல் வஹாப் ஷஹரானி சொல்கிறார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன். சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய தகுதி கூட எனக்கு இல்லை ரப்பே. சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய தகுதி என்னிடத்தில் இல்லை ரப்பே. பாவத்தை விட்டு மன்னிக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறேன். ஆனால் நரகத்துடைய அந்த வேதனை தாங்கக்கூடிய சக்தியாக எனக்கு இருக்கிறதா? அதுவும் இல்லையே. சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அதே நேரத்தில் நான் நரகத்துடைய அந்த அதாபுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் எனக்கு இல்லையே. இப்படிப்பட்ட நிலையிலே உன்னிடத்தில் அன்பளிப்பாக கேட்கிறேன், காணிக்கையாக கேட்கிறேன். தௌபாவை, பாவ மன்னிப்பை உன்னிடத்தில் அன்பளிப்பாக கேட்கிறேன். எனக்கு பாவ மன்னிப்பை கொடு. பஹபடி தௌபத்தன், எனக்கு தௌபாவை, பாவ மன்னிப்பு அன்பளிப்பாக கொடு. வகுப்பிரு துனூபி, என் பாவத்தை மன்னித்து விடு, என் பாவங்களை மன்னித்து விடு, என் பாவத்தை மன்னித்து ரப்பி. நீதான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவருக்கெல்லாம் மிகவும் உயர்ந்தவன் நீதான். உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடிய உலகத்தில் யாருமே இல்லை. என் பாவங்களை மன்னித்து விடு என்று அப்துல் வஹாப் ஷஹரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், கண்ணியம் நிறைந்தவர்களை, இதனுடைய வார்த்தைகள் சின்னதாக இருக்கலாம், பொருள் எவ்வளவு நிறைந்திருக்கிறது. நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், சொர்க்கத்துக்குள் நுழைவக்கூடிய தகுதியாக எனக்கு இருக்கிறதா? நரகத்தை விட்டு கேட்கிறேன், நரகத்துடைய வேலைகளா தாங்கக்கூடிய சக்தியாக எனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் என்றால் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், துனூபி, என் பாவை எப்படி தெரியுமா? துனூபி மிஸ்ல அதாதில் மாலி, உலகத்திலே இருக்கக்கூடிய மண்களை, மண் துவல்களை எண்ணிவிட்டாலும் எண்ணி விடலாம். என் பாவத்தை எண்ண முடியாது, என் பாவத்தை எண்ண முடியாது. அவ்வளவை பாவங்கள் செய்திருக்கிறேன்.
என்று அவங்க சொல்கிறார் என்றால் கல்வி விளைந்தவர்களை பாக்கியம் நிறைந்த நம்முடைய ரமதான் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. ஏதோ சடங்குகளாக இருக்கக்கூடாது. அதே குறிப்பாக கல்வியம் நிறைந்த இந்திய பகுதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையிலே ஒத்த படையிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அடிப்படையிலே இன்று எல்லா பள்ளிகளிலும் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். எல்லோரும் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய இஅ்திகாஃபையும், கம்பமா நகரில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளில் இருக்கக்கூடிய இஅ்திகாஃப்களையும், குறிப்பாக இந்த முஹைமின் ஆண்டவர் பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய இஅ்திகாஃபையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், உன்னிடத்தை இஅ்திகாஃப் மூலமாக சத்தியங்கள் அனுமதிக்கிறார்கள். ஒரு தேவை ஏற்பட்டால், அரசாங்கத்துக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் நடு ரோட்டிலே வந்து நாங்கள் தர்ணா செய்கிறோமே, நாங்கள் போராட்டம் படுகிறோமே, கண்டன போராட்டம் செய்கிறோமே, அதே போல் இறைவா எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. அதற்காக நான் உன்னிடத்து நாங்கள் தர்ணா போராட்டமாக 10 நாள் பள்ளிகளை இருப்ப நான் தராமல் போக மாட்டோம். இறைவா, என் கோரிக்கையை நிறைவேற்றாமல் நான் போக மாட்டோம் என்று அடம்பிடித்து இருப்பதுதான் இந்த இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃபிலேயே கேட்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அன்புக்குரிய இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களே, முதலே நீங்க கேட்க வேண்டிய கடமை என்ன தெரியுமா? உலக மக்களுக்காக வேண்டி கேட்க வேண்டும். எடுத்தவுடனே அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடாது. உலக மக்களுக்காக வேண்டி கேட்க வேண்டும். அதற்கு பின்னால் நம்முடைய ஊர் மக்களுக்காக வேண்டி கேட்க வேண்டும், நாட்டு மக்களுக்காக வேண்டி கேட்க வேண்டும், நம்முடைய மஹல்லா வாசிகளுக்கு கேட்க வேண்டும், நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கேட்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கத்தால் இருக்கக்கூடியவருக்கு கேட்க வேண்டும். அதற்கு பின்னால் நம்முடைய உறவினர்களுக்கு கேட்க வேண்டும், நம்ம சொந்த பந்தங்களுக்கு கேட்க வேண்டும். அதற்கு பின்னால் இறைவா எல்லோரும் கேட்டுவிட்டு ரப்பே, உன்னிடத்தில் நான் கையேந்தி கேட்கிறச்சா என் கையை வெறுங்கையாக வளர்த்தி விடாது ரப்பே. யா அல்லாஹ், 70 தாய்மார்களை விட அதிகம் இரக்கமுடையவனே, அடியார் மீது அன்பு காட்டக்கூடியவனே, அடியார்களை அரவணைக்கக்கூடியவனே, என் பாவத்தை மன்னித்து விடு, எல்லா மக்களுக்காக வேண்டி கேட்ட பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் என்று ஒரு இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை தருகிறார், தன்னுடைய மன்னிப்பை தருகிறார், தன்னுடைய நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை தருகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எல்லாம் சிந்திக்கும் ஒரு பாக்கியத்தை நம்முடைய வாவல் பள்ளிவாஸ் ஜமாத் நிர்வாகத்தின் மூலமாகவும் தலைவர் அன்புமிக்க செயலாளர் மூலமாக இங்கே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் பெல்ஃபட்டு அபுத்தாஹிர் வீட்டிலே நான் தராவியை தொழு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவரை வர வேண்டும் என்று அழைத்தார்கள். அந்த அடிப்படையிலே நான் அங்கேயே நான் தொழுது கொண்டு அஜீசியா பள்ளிவாசலை தங்கிக் கொண்டு இருக்கிறேன். வந்த இடத்தினால் விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் அல்லாஹின் உள்ளத்தை போட்டான். நாளை மறுமையிலே உன்னை ஆலயமாக ஆக்கிவிட்டேனே, நான் விஷயத்தை எனக்கு சொல்லலை என்று அதை கேட்டுவிட்டான். நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் உங்களிடத்தில் நான் வந்தேன். நம்முடைய செயலாளர் அவர்களும் நம்முடைய பள்ளிகள் இமாம் அவர்களும் அன்போடு அவர்களுக்கு பேசினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இடத்தில் நான் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ இதை ஓடு யா அல்லாஹ், நாளை மறுமையிலே அண்ணலம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகாமையிலே குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடிவாயாக. அவருடைய கைகளினால் கவுதல் என்ற தலாகத்து நீரை வாங்கி அந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. என்ற கொடிகைக்கு குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தபடிவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தை வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடைசியா கண்மூடக்கூடிய கடைசி நேரத்தில் உன் ஹபீபாகிய எங்களின் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கல்மனை செய்கிறார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 100 பொங்கக்கூடிய திருமுகத்தை இந்த கண்களால் நாங்கள் பார்த்து, நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் ஹபீப், நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று ஸல்லல்லாஹு திருமுகத்தை பார்த்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மூமின்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் காசா மக்களுக்கும்
உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும், சோமாலியா நாட்டு மக்களுக்கும், குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடிய ஹாஃபில்கள் குடும்பத்தார்களுக்கும், ஹாஃபிலாக்களுக்கும், ஹாஃபிலாக்களுடைய குடும்பத்தார்களுக்கும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகளாக இருக்கக்கூடிய ஆலிம்கள் குடும்பத்தார்களுக்கும், ஆலிமாக்களுடைய குடும்பத்தார்களுக்கும், ஒவ்வொரு நேரம் வாங்கு மூலமாக அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாய்ஸாக இருக்கக்கூடிய முஅத்தின்மார்களுடைய குடும்பத்தார்களுக்கும், இங்கே கம்பமா நகரத்திலே முஹைதீன் ஆண்டவர் பள்ளியிலே ஒன்று கூடி நமக்கும், நம்முடைய குடும்பத்தார் அத்தனை நபர்களுக்கும், இந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் வாழையடி வாழையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை எல்லா வல்ல ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்க அத்தனை நபர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேசுவதற்காக அனுமதித்த அத்தனை நபர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், உங்க அத்தனை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.